தாவேகாவுடன் காங்கிரஸ் அமைத்துள்ள கூட்டணி மரியாதையான கூட்டணி என்றும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியை பிரதமராக்குவது தமது லட்சியம் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்தோடங்கர் தலைமையில் சென்னை சத்தியமூர்த்தி பவன் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் 47வது தலைவராக மாணிக்கம் தாகூர் பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகை பொறுப்புகளையும் கோப்புகளையும் மாணிக்கம் தாகூரிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் மேலிட பொறுப்பாளர் நிவேதித் ஆல்வா, அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன், முன்னாள் மாநில தலைவர்கள் KS அழகிரி, தங்கபாலு, கிருஷ்ணசாமி, திருநாவுக்கரசர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுதா, சசிகாந்த் செந்தில், மாநிலங்களவை உறுப்பினர் கிறிஸ்டோபர் திலக், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பதவியேற்ற பின்னர் பேசிய மாணிக்கம் தாகூர், கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது காங்கிரஸ் பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காங்கிரஸை எந்த கட்சி சீண்டினாலும் தக்க பதிலடி கொடுப்போம் என அவர் உறுதிபட தெரிவித்தார். ஆட்சியில பங்கு பெற்றிருக்கோம். நம்ம 2026 போது காங்கிரஸ் கட்சி மீண்டும் எழுந்து வருகிறது என்பதை மட்டும் நான் மறந்துடக்கூடாது. காங்கிரஸ் கட்சியை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும்னா நம்மளோட ஈகோவை விட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியங்கிறத யோசிச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வாக்கியா சண்டையா இல்ல அது வரப்பு சண்டையா, நம்ம திமுக மாவட்ட செயலாளர் தளபதிட்ட அல்லது அனிதா ராதாகிருஷ்ணன்ட்ட அல்லது RS பாரதிட்ட அல்லது இளங்கோவட்ட, அவங்க எப்ப காங்கிரஸ் அடிச்சாங்களோ திருப்பி அடிப்பேன். விரைவில் தேர்தல் வரும் என்ற திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியது குறித்து குறிப்பிட்ட மாணிக்கம் தாகூர், அடுத்த 3 மாதத்தில் இடைத்தேர்தலும் 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரும் என்றும், ஆனால் ஜெயிக்க போவது யார் என்றும் கேள்வி எழுப்பினார். அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த தேர்தல் 3 மாசத்துல தேர்தல் வந்துடும், 6 மாசத்துல தேர்தல் வந்துடும், 3 வருஷத்துல தேர்தல். ஆமா வரும், தேர்தல் வரும் கண்ணு, தேர்தல் வரும். 3 மாசத்துல தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும், சட்டமன்ற தேர்தல் வரும், இது இடைத்தேர்தல் வரும், 6 மாசம் கழிச்சு உள்ளாட்சி தேர்தல் வரும். ஆனா ஜெயிக்கிறது யாரு கண்ணு? கேள்வி அதுதானே. தேர்தல் வரும், தேர்தல் வரும், ஜெயிக்கிறது யாரு? ஏன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க இப்ப. முன்னதாக பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகை, எந்த பிரச்சனையும் சிக்கலும் இல்லாமல் ஒரு பொறுப்பில் இருந்து விடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். எந்தவித சிக்கலும் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் மனநிறைவோடு ஒரு பொறுப்பிலிருந்து விடைபெறுகிறோம் என்றால் அதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சி எதுவும் இருக்க முடியாது. திமுகவிடம் அதிகாரத்தில் பங்கு கேட்டது தவறா என கேள்வி எழுப்பிய தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி, ஒன்றியத்தில் நடைபெறும் ஆட்சியில் பங்கெடுத்துக் கொள்வோம், ஆனால் மாநில ஆட்சியில் பங்கு தர மாட்டோம் என திமுக கூறுவது பண்ணையாறுத்தனம் என்றும் விமர்சித்தார். 2 விஷயம்தான் கேட்டாங்க. அதிக இடங்களில் நாங்கள் போட்டியிட வேண்டும், அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும். இது தப்பா? ஒரு ஜனநாயக நாட்டில் இது எப்படி தப்பாகும்? நாங்க டெல்லியில வேணா பங்கெடுத்துக் கொள்வோம், தமிழகத்தில் நாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னா இது என்ன பண்ணையார்த்தனமா? இது